இந்தியா முழுவதும் குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் கொண்டு வரும்போது தமிழகத்தில் அதை அமுல்படுத்தி கரெக்டாக அமுல்படுத்தி அதன் மூலமாக சில பரிசுகள்லாம் கூட தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த அரசுகள் பெற்றாங்க. குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை முறையாக அமுல்படுத்தி அதை நிறைவு செய்ததனால் பாராட்டுகள்னா சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி சிஸ்டத்தை அரசாங்கம் சொன்னதை சிஸ்டத்தை அமுல்படுத்தி அதை நிறைவேற்றியதற்கு தண்டனையாகத்தான் இப்போ அவங்க நமக்கு 8 தொகுதிக்கு மேலே குறைக்கணுங்கிற நிலையை அவங்க உருவாக்குறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ஏற்கனவே 80 தொகுதிக்கு மேலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இன்னொரு 11 தொகுதிகள் அங்கே வரும்போது 89 90 தொகுதிக்கு மேலே அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பீகாரில் இன்னொரு 10 தொகுதி அதிகமாகும் போது அங்கேயும் அதிகமாகிடும். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் பாராளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தினால்தான் நாம் பிரதமராக நீடிக்க முடியும். வருங்காலத்தில் நாமெல்லாம் வெற்றி பெற முடியும். தமிழ் பேசுகிற மற்றும் கன்னடா பேசுகிற இல்லை தெலுங்கு பேசுகிற மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு எதிராகவே இருப்பார்கள், நமக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு தமிழகத்தில் எம்பிகளை குறைக்கின்ற நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக அமுல்படுத்துகின்ற போது மிகப்பெரிய கவலையை உருவாக்குற அளவுக்கு இப்போ 8 தொகுதிகளுக்கு மேலே குறையுங்கிறது தான் உண்மையான நிலை.